ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கறி வேர்ல்ட். நான் இன்றைக்கி எங்கள் நாகர்கோயிலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் நாகர்கோயில் பருப்பு கறி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். அது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம இந்த பருப்பு கறிக்கு தேவையான பருப்பு துவரம்பருப்பு இருக்குல்ல, அந்த துவரம்பருப்பை நிறைய தடவை வாஷ் பண்ணி எடுப்போம். ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இதே இல்லை, நாங்கள் இந்த சிறுபைத்தம் பருப்புன்னு சொல்லக்கூடிய பருப்புலேயும் பண்ணுவோம். அது என்னென்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டு பண்ணுவோம். இது பச்சை மிளகாய் போட்டும் பண்ணலாம், வத்தல் போட்டும் பண்ணலாம். இந்த பருப்பில் பண்ணுறத இதை நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நான் கொட்ட போகிறேன். இதை கொதிச்சிட்ருக்க தண்ணியில் கொட்டிட்டு உடனே என்னென்னா நம்ம இந்த கரண்டி எடுத்து அதை நல்லா கிண்டி விடணும். அதை அப்படி நல்லா கிண்டி, ஏன்னா இது இந்த சட்டியில் போய் அந்த பருப்பெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் அது அந்த கரிஞ்சிடும். அதனால் அதை கொஞ்சம் நேரம் அப்படி கிளறி விட்டுட்டா போதும். இனி இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குதில்ல, இந்த டைமில் கொதிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் பருப்பு வேகலை. இதில் கொஞ்சமாக சின்ன உள்ளி அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே இந்த காயம் இருக்குல்ல, இந்த சைடு ஒரு துண்டு காயம் போடலாம். என்கிட்ட இன்னும் காயம் இல்லாததுனால நான் காயப்பொடி தான் இதில் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் நம்ம உருவி போடணும். இந்த நேரம் நம்ம பச்சை மிளகாய் போடியதாக இருந்தால் இந்த நேரம் 2-3 முள் பச்சை மிளகாயும் இதில் நம்ம போட்டுக்கிட்டோம். நான் இன்றைக்கி வத்தல் போடுறதுனால இப்போ பச்சை மிளகாய் போடலை. இப்போது இது அரைக்கிறதுக்கு தேவையான திங்ஸை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அப்புறமா ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு கைப்பிடிக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இவ்வளோத்தையும் அடிச்சுட்டு வரும் மிக்சியில். நல்லா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திருன்னு அரைச்சா போதும். இதை அரைச்சிட்டு இந்த அரைப்பை நான் இந்த கறியில் கொட்டிட்டு இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இதில் போட்டு அந்த அரைப்பையும் கொஞ்சம் அலசி விட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது இப்போது நமக்கு கலர் கொஞ்சம் குறைவாக தெரியலாம். ஆனால் அது நல்லா கொதித்து வெந்து வரும்போது அதோட கலர் கொஞ்சம் நல்ல அழகான கலரில் வரும். அதனால இப்போ இனி மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போவே நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், கொதித்து வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம பச்சை மிளகாய் போட்டிருந்தோம்னா இந்த ஸ்டேஜில் என்னென்னா தாளித்து கொட்டி இறக்கிட வேண்டியதுதான். நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வத்தல் பொடி போட போகிறேன். இப்போ இது கொதிச்சிட்டுல, இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு சட்டியில் என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் தான் அது. தேங்காய் எண்ணெய் கொதித்ததும் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக காயல் பொடி, பெருங்காய பொடியை போடுறேன். அதுக்கு கூட வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு உடனே நான் என்னென்னா இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூனை விட குறைவாக தான், ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கூடுதலாட்டு வத்தல் பொடி எடுத்து இதில் போட்டு ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் மட்டும்தான் மிக்ஸ் ஆகிட்டு அதை கொட்டிடுவேன். கொஞ்சம் கூட வச்சோம்னாலும் அது கரிஞ்சிடும். கரிஞ்சால் கறியே கருப்பு கலரில் ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணிவிட்டு அதில் தூக்கி கொட்டிட்டா போதும். கொத்திட்டு அதில் இருந்த சூட்லேயே அப்படியே நம்ம மூடி வச்சுட்டா போதும். டேஸ்டியான ஒரு சூப்பரான பருப்பு கறி ரெடி ஆகிடும். இதுக்கு கூட பப்படம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும். இதே மாதிரி நிறைய நாகர்கோயிலில் உள்ள ஸ்பெஷலான வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.